தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அச்சம் வெளியிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சினையை கையாள ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் 3 விசேட குழுக்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. மகரகம கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் தினேஷ் குணவர்தன தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் மக்கள் ஐக்கிய முன்னணியின் உபதலைவர்கள் ராஜாங்க அமைச்சர் சடதரணி சிசிர ஜெயக்குடி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதாஞ்சன குணவர்தன, பிரதி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜதாமணி குணவர்தன, பிரதி செயலாளர் லலித் ரோகன ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைத்து அரசு, தனியார் மற்றும் விசேட பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாணவர் காப்புறுதி திட்டம் வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சுக்கும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கும் இடையில் காப்புறுதியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர், குறித்த காப்புறுதியானது நேற்று முதல் 3 வருட காலத்திற்கு வழங்கப்படவுள்ளதாகவும் கல்வி அமைச்சு இதற்காக 7,112 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் நிலவிய விலையிலே ஆகஸ்ட் மாதமும் லாப்ஸ் சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு 3,680 ரூபாவிற்கும், 5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு 1,477 ரூபாவிற்கும், 2.3 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 591 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் மொதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த வாரம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் RML ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள், உள்ளூர் கண்காணிப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சாதாரண, உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் 3 வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த 2 மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டெரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நாடளாவிய ரீதியில் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை தொடரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பராமரிப்பதால் தடைகளற்ற எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருடாந்த பராமரிப்பு மற்றும் சேவைக்குட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் அதன் செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கும் எனவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த தடையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை நீடிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாளிகாவத்தை பகுதியில் 2 மாடி கட்டிடம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலை ஏவி கணவனை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவியையும் மனைவிக்கு துணை புரிந்த இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுப்பட்டி இமியான் பகுதியில் கோழி இறைச்சி விற்பனையில் ஈடுபட்டு வந்த குடும்பஸ்தரே இதில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை வெளி மாவட்டத்திலிருந்து வாகனம் ஒன்றில் கோழிகள் கொண்டுவரப்பட்டு அவருக்கு விநியோகம் செய்த பின்னர் வாகனம் திரும்பி சென்றுள்ளது. அதன் பின்னர் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டு குடும்பஸ்தர் வெளியே வந்து பார்த்தபோது வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது வாள்வெடு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. சத்தம் கேட்டு அவரது மனைவி வெளியே வந்தபோது வாள்முனையில் அச்சுறுத்தி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கொள்ளையிட்டு கும்பல் தப்பி சென்றுள்ளது. வாள்வெட்டில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர். அந்த நிலையில் குடும்பஸ்தரின் கொலையை நகைக்கான கொலையாக மாற்றவே நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்த நிலையில் கொலையானவரின் மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். பன்வஸ் நுவர கிரிமெட்டிய கெலிலாவல பிரதேசத்தில் 18 வயதுடைய திருமணமான யுவதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்தமையால் நேற்று முன்தினம் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கணவனால் தாக்கப்பட்ட யுவதி உயிரிழந்துள்ளதாகவும் கணவரை போலீசார் கைது செய்யவில்லை எனவும் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கிரிமெட்டிய கலினாவல பிரதேசத்தில் வசித்து வந்த 18 வயதுடைய செனூரி பிரேமதிலக்க என்ற யுவதி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்தார். செனூரியின் கணவரின் தாக்குதலே அவரது மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் செனூரியின் கணவரை கைது செய்யுமாறும் வலியுறுத்தி யுவதியின் உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் நேற்று கிரிமெட்டிய வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தோடு சடலத்தை வீதிக்கு எடுத்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளை செனூரியின் கணவரின் தந்தை செனூரியின் தாயை தாக்கியதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் பருத்தித்துறையில் கடந்த மாதம் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அரசு உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் வடமராட்சி கல்வி வலய ஊழியர் யோகலிங்கம் அருள்காந்தன் வயது 33 என்பவரே சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார். பருத்தித்துறை புற்றாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் அவர் படுகாயமடைந்திருந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பினுள் படகொன்றினுள் இந்திய மீனவர்கள் 5 பேர் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போது கடலில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது மீனவர்களின் படகு கடலில் வீழ்ந்துள்ளது. விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். ஏனைய மூவரும் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அனுராதபுரம் கல்கரியாகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பலனுவெவ பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்கரியாகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் கலாபவ பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் உணவகம் ஒன்றில் பணியாற்றி வரும் நிலையில் பலனுவெவ பகுதியில் உள்ள வீடொன்றில் தற்காலிகமாக தங்கியிருந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மாரவில பகல வெலகாப்பட்டிய பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலின் போது வாழ்வீட்டு தாக்குதலுக்கு இலக்காக 23 வயதுடைய இளைஞன் ஒருவரின் கை மணிக்கட்டுடன் துண்டிக்கப்பட்டதுடன் காயமடைந்த நபர் கையை சம்பவ இடத்தில் விட்டு தப்பியோடியுள்ளதாக மாரவில போலீசார் தெரிவித்தனர். சில காலமாக நிலவி வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த வாழ்வீட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. காயமடைந்த இளைஞன் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலை மேற்கொண்ட நபர் கீழ் வெலக்காப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 35 வயதுடையவர் என்றும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.